இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவும் பைரவியும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான வாக்குவாதத்தில் இருக்காங்க. எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இலக்கிய வேலை பார்க்குற ஸ்கூலுக்கே போயிட்டு நம்ம இலக்கியாவை மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கங்க நம்ம பைரவி. இப்படியெல்லாம் நடக்கிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கௌதமுக்கு தெரியவே வராதுங்க. தெரிஞ்ச என்ன நடக்க போகும் அப்படின்றத பற்றியெல்லாம் அடுத்ததில் பார்ப்போம். நம்ம இலக்கியா கிட்ட என் கௌதம் என் வீட்டில் இருந்த வரைக்கும் எப்படி ராஜா மாதிரி இருந்தான், உன்னை நம்பி வெளியே வந்தான், இப்படி பரதேசி மாதிரி சுற்றிட்டுருக்கான். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இலக்கியா. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியுதுல, நீ இருந்தால் அவனுக்கு தரித்திரம் தான். அவனை விட்டு விலகி போ ஃபஸ்ட்டு. நீ விலகி போனால் மட்டும்தான் கௌதம் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பைரவி இலக்கியக்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்பொழுது இந்த மாதிரிலாம் பேசுறதுக்காக தான் நீங்கள் அங்கேருந்து வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைரவியை கேட்குறாங்க. அதெல்லாம் சரிதான், நீ முதல்ல எப்போ கௌதமை விட்டு விலைக்கு போவேன் அதை முதல்ல சொல்லு. உனக்கு நான் என்ன வேணுமானா நீ உதவி பண்ணுறேன், எவ்வளோ பணம் வேணும்னு தரேன், என் கௌதமை விட்டு நீ முதல்ல விலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிருந்தா அந்த சாயில் டேஸ்ட்டில் ஃபெயிலாக வந்தபோதே ராஜசேகருக்கு அந்த 2 கோடி ரூபாயை நீங்களே கொடுத்து கௌதம் உதவி பண்ணியிருக்கலாம் இல்லையா? அம்மான்னு சொல்லிட்டு மட்டும் பேச தெரியுதில்ல வாய்க்கலையே, ஏன் நீங்கள் அந்த ஹெல்ப்பை பண்ணலை? இங்கே என்கிட்ட நாங்கள் கஷ்டப்படுற சமயத்தில் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் யார்கிட்ட ஏமாத்துறீங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி சொல்லிகிட்ருக்காங்க. பைரவி கிட்ட சொல்லும்பொழுது அவள் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. சரிதான், அப்படின்னா ஓகே தான், நானே கௌதம் என்கிட்ட இருந்திருந்தா 2 கோடி இல்லை 20 கோடி கூட கொடுத்துருப்பேன். ஆனால் உங்ககிட்ட இருக்கும் பொழுது தான் எனக்கு பயங்கரமான கஷ்டமாக இருக்குது. நீ முதல்ல வெளியே போ, என்ன உதவி வேணுமானாலும் நான் கௌதமுக்கு பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பைரவி. கௌதம் நல்லா இருக்கணும்னு நினச்சி அப்படின்னா நீ முதல்ல இலக்கியா கௌதம் விட்டு விலைக்கு போ. வெளியே போனாவே போதும், கௌதம் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அவன் எந்த அளவுக்கு என் கூட இருந்த வரைக்கும் அவனை எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக வச்சுருந்தேன். உங்ககிட்ட வரும்போது ஒரே ஒரு கொஞ்ச நாள்லேயே பார்த்தியா தரமட்டத்தை கொண்டு சேர்த்துட்டேன். இதெல்லாம் சரியே கிடையாது. இதெல்லாம் பேசின விஷயம் எல்லாம் பார்த்திங்கன்னா பேசிவிட்டு பைரவன் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படியோ நம்ம கௌதமுடைய அம்மா மூலமாக நம்ம கௌதமுக்கு மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை சொன்ன உடனே நேராக பைரவி கிட்ட போயிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்றது அடுத்த